ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ரக் ட்ராவல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து பெசன்ட் நகர், ஸோ ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த பெசன்ட் நகரில் இருக்க டாப் 5 பிளேசஸை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோடும் அதில் ஒன்று. ஸோ இந்த ரோடு வந்து பெசன்ட் நகருக்கு போகிற வழி. இந்த ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ சீனிக்காக இருக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயந்தான். நம்ம வில்லேஜ் சைடில் நம்ம ஊருக்கு போகலாம் போகும்போது இது நார்மலான ரோடு. பட் நம்ம சிட்டிலன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு ரோடு பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பெரிய பில்டிங் தான் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. 2 சைடுமே உங்களுக்கு ஃபாரஸ்ட்டு தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடையார் ஆலமரம் இருக்குது. ஸோ அடையார் ஆலமரம் கொஞ்சம் உள்ளே இருக்குது. அடையார் ஆலமரம் ரொம்ப ஃபேமஸான இது ஆலமரம். ஸோ இப்போ உள்ள அலோடு கிடையாது. ஏன்னா கொஞ்சம் ஹை ப்ரொஃபைல் பீப்புளெலாம் வந்து வாக்கிங்லாம் போகிறாங்க உள்ளே. ஸோ அதனால் இப்போது அலோடு இல்லை. பட் உங்களுக்கு சான்ஸ் கிடச்சின்னா கண்டிப்பாக உள்ளே போங்க. தியோசாபிக்கல் சொசைட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடம் பார்க்க. இந்த இடம் வந்து எப்போ நீங்கள் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆர் மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங். அதே மாதிரி வந்து கொஞ்சம் சன்செட் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம வைப்பாக இருக்கும் இந்த ரோட்டில் போகுது. பெசன்ட் நகர் போகிறவங்கள கண்டிப்பாக இந்த இடம் ரூட்டை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் தி பெஸ்ட் பிளேஸ். இங்கேருந்து நம்ம இந்த ரோட்லேருந்து வரும்போது நீங்கள் எந்த லெஃப்ட் எடுத்தாலுமே பெசன்ட் நகர் பீச்சுக்கு தான் நம்ம அது போவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இடமா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எங்கேருந்துன்னா பெசன்ட் நகரில் ஃபேமஸான விநாயகர் கோவில் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, அந்த ரோட்லேயே நேராக வந்தோன்னா நம்ம இந்த விநாயகர் கோவிலுக்கு தான் வருவோம். ரொம்ப அழகான கோவில். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு பெசன்ட் நகர் டெப்போ இருக்கும், பஸ் டெப்போ. ஓகே, ஃபைன். நம்ம இப்போது அடுத்தது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச். பெசன்ட் நகரில் நார்மலாக 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் ஒன் ஆஃப் தி என்ட்ரன்ஸ் இது வந்து கோசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோசின்னு ஒரு கடை இருந்துச்சு, அதனால் அந்த பேர் ரொம்ப ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரோடு நம்ம போகிறோம் இல்லையா, இந்த ரோடு பார்த்தீங்கன்னா 2010 வரைக்கும் அந்த எல்லா தமிழ் சினிமாஸ்லையும் இந்த ரோடு நம்ம பார்க்கலாம். நீங்கள் அந்த குட்டி செவர் பார்க்கலாம் பாருங்கள். இந்த செவர் வந்து குட்டி செவர்னால் உட்கார மாதிரி அந்த திண்டு மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இதுதான் வந்து அங்கே வைப்பே. சாட்டர்டே சண்டேஸ் செம்மையாக இருக்கும். சூப்பர். ஆல்மோஸ்ட் சிட்டியில் இருக்க எல்லா பீப்புளுமே இங்கே வருவாங்க. அதே அவ்வளோ வரதுனாலையும் என்னன்னா நம்மளுக்கு ரொம்ப டிராஃபிக் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். சாட்டர்டே சண்டே வந்து பார்க்கிங் ரொம்ப டஃப்பு. ஸோ இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே நான் அந்த பார்க்கிங் தான் அப்படியே காமிச்சிருக்கேன். ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கேட்டிங். ஸோ இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. இங்கே ஃபுல்லாக பசங்க ஸ்கேட்டிங் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம நேராக பார்க்குறோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து வேளாங்கண்ணி சர்ச். பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி சர்ச் ரொம்ப பாப்புலரான சர்ச். ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் என்ட்ரன்ஸ்க்கு இப்போ தான் நார்மலாக பெசன்ட் நகர்லாம் வந்தவங்க உங்களுக்கு தெரியும். இதுதான் அந்த என்ட்ராகி போவோம். என்ட்ரன்ஸ்னு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம நார்மலாக வெளியில் வண்டிலாம் விட்டுட்டு வரும்போது இதுதான் என்ட்ராகி போவோம். இது லீட் டு பீச். நம்ம இந்த பீச்சுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், பெசன்ட் நகர்னாலே சீ ஃபுட்டு தான். ஆக்சுவலி நைட்டு தான் ரொம்ப வைப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. பட் பகலில் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக நான் அப்படி எடுத்து காமிச்சேன். ஃபுல்லாக மீன் கடை தான். மீன் கடையும் சரி, இந்த மாதிரி ஃபுட்டு விற்கிற கடைங்க தான் இருக்கும். க்ளீனாக, மேக்ஸிமம் க்ளீனாக தான் இருக்கும். அது டிபெண்ட்ஸ் நம்ம எந்த டே போகிறோன்ற பொறுத்து இருக்குது பீச். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஐடென்டிட்டின்னு சொல்லலாம். இல்லைனா பார்க்குறதுக்கு ஒரு இடம் பெசன்ட் நகர் போனோன்னா ஒரு இம்பார்ட்டண்டான இடம்னா இந்த என்ன சொல்கிறது, இந்த ஒரு பில்டிங்கை தான் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி படத்தெல்லாம் பார்த்தா பின்னாடிலாம் ரூம்லாம் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. இங்கே என்ன இருக்கோ அதுதான் ஆப்போசிட் சைட்லேயும் இருக்கும். சின்ன ஒரு உட்காரத்துக்கு ஒரு சீட்டிங் பொசிஷன் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா சர்ச். இது ரொம்ப ஃபேமஸ் இன் பெசன்ட் நகர். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஓல்டு சர்ச். ஸோ ஓல்டு சர்ச்சு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நியூ சர்ச் கட்டியிருக்காங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ வாங்க கிட்டே போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலி உள்ளே போய் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். உள்ளே எடுக்கலான்னு போனேன். அது அவங்க வந்து சத்தம் போட்டாங்க உள்ளே எடுக்கக்கூடாது, நிறைய பர்மிஷன் கேட்கணும். ஸோ நான் எடுக்கலை, அதை உள்ளே எடுக்கலை. ஸோ உள்ளே ஜஸ்ட் நீங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த டோரில் வந்து அந்த கார்விங் இருந்துச்சு. மாதாவை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ மாதாவும் ஜீசஸ் இருக்க மாதிரி. ஸோ அதை மட்டும் அந்த ஒரு இடத்த மட்டும் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ உள்ளே நான் போய் பார்த்தேன். உள்ளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் வீடியோ எடுக்க
நம்ம அடுத்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகரில் ரொம்ப ஃபேமஸான அஷ்டலட்சுமி கோவில். இந்த அஷ்டலட்சுமி கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லும்போதே தெரியல, 8 அவதாரத்தில் லக்ஷ்மி பார்க்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. அது முதல் தளம், 2வது தளம், அந்த மாதிரி ஹைட் இருக்கும். இந்த மாதிரி நார்மலாக எந்த கோவில் நான் சென்னையில் பார்த்தது. ஓகே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு முருகன் கோவில். இது அஷ்டலட்சுமி கோவில்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கிறதுனா நிறைய பேருக்கு தெரியாது. இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா முருகனோட 6 படை வீடுகளும் இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். பிரதிஷ்டையும் சரி, கோவிலோட கட்டுமானமும் சரி, அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ 6 படை வீடுகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடமும் பார்க்குறதுக்காக. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா. இப்போ நம்ம ஃபேமஸான ப்ளூ கிராஸ் ரோட்டில் போயிட்டுருக்கோம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட் அண்ட் லெஃப்ட் முன்னாடி காடு மாதிரி இருக்கும். ரைட் சைடில் வந்து ஒரு ஸ்கூல் வந்ததுனால இப்போ அந்த காடெல்லாம் எடுத்துட்டாங்க. பட் என்னென்னா அவங்க மரங்கள்லாம் வெட்டாமல் வச்சுருக்காங்க. அது வரைக்கும் ஃபைன், நல்லாயிருக்கு. இதுவும் ரொம்ப நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி. நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரோடுமே ரொம்ப ஃபேமஸான ரோடு. இந்த ரோட்டில் வந்து சேம் மார்னிங் அண்ட் ஈவினிங் டைம் தான் செம்ம வாய்ப்பாக இருக்கும். ஆஃப்டர் ரெயின் நீங்கள் பெசன்ட் நகர் இந்த சைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது மழைக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபோட்டோ நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இதில் லீட் பண்ணி போகிறது வந்து நம்ம பெசன்ட் நகர் பீச்சுக்குமே போகலாம். ஸோ இப்படி வந்தீங்கன்னா இந்த சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். பெசன்ட் நகர் வந்தீங்கன்னா இந்த ரோடை ட்ரை பண்ணி